ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது நல்ல கமன்னு சூப்பரான ஒரு மெட்ராஸ் ஹோட்டல் சாம்பார் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு ரெசிபி இருக்கும் சாம்பாருக்கு. அந்த மாதிரி நம்ம இது சென்னை ஸ்டைலில் செய்ய போகிறோம், ஹோட்டல் ஸ்டைலில். சரி வாங்க, டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சூப்பரான ஹோட்டல் சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 1.5 கை அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த துவரம் பருப்பை இந்த ப்ரெஷர் குக்கரில் களைஞ்சிட்டு போட்டுக்கோங்க, நல்லா அலசிட்டு. நான் செய்கிற அளவு 2 பேர்த்துக்கு சரியாக இருக்கும். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு குவான்டிட்டி அதிகப்படுத்தி போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகிற அளவுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம், 1 டீஸ்பூன் நெய். இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 விசிலுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 3 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப குழஞ்சி வேகலை, இந்த மாதிரி வெந்திருக்கு இந்த அளவுக்கு. இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தலாம். இது கூட நான் வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முழுசாக கூட போடலாம், குட்டி குட்டி வெங்காயமாக இருந்துச்சுன்னா. இந்த அளவுக்கு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, சொரக்காவும் பூசணிக்காவும் நான் எடுத்துருக்கிறேன். காய் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சேர்த்திக்கலாம். காயே இல்லைனாலும் வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை மட்டும் போட்டு கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த குக்கரில் சேர்த்திட போகிறோம் பருப்போட. இது கூட வேணால் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். புளி தண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது திருப்பியும் அடுப்பில் வச்சு மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஒரே ஒரு விசில் வந்த உடனேயும் அந்த ஆவி வந்து எடுத்து விட்டுறணும். குக்கரை ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த ப்ரெஷரை எடுத்து விட்டுருங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்க வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா ஓவராக வெந்து போயிடும், கசகசன்னு நல்லா இருக்காது. அப்புறம் இப்போ ஆவி ஃபுல்லாக அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. சுரக்காவும் சீக்கிரமே வெந்துடும். நல்லா பிஞ்சு சுரக்காய் தான் நம்ம போட்டிருக்கோம். நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரிய வெந்துருச்சா இல்லையானோ. ஒருவேளை வேகாமல் இருந்தால் திருப்பி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் இப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா வெந்துடும். பாருங்க, சுரக்காவுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திரும்பவும் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு வெடிக்குது. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே அது வந்துட்டு ஃப்ரை ஆகிடும். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த சாம்பார் பொடியை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வறுத்த இந்த சாம்பார் பொடியை வந்துட்டு இதில் போட்டுக்கலாம். சாம்பாருக்குள்ள ஒரு கரண்டி சாம்பார் எடுத்து இந்த கரண்டியில் விட்டு அதையும் ஊற்றிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரே ஒரு கொதி வரட்டும் நம்ம சாம்பார் பொடி போட்டதுக்கு அப்புறம். இதுக்கு மேல சாப் பண்ண கொத்தமல்லி தலை கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். அவ்வளவுதான், கமன்னு சென்னை ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. திக்னஸ் வந்து உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னாலும் நீங்க தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சில வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான், ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, பொங்கல்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.